மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 51 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,85,662 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் வழங்கினார். கிருஷ்ணகிரி வட்டம் வேப்பனப்பள்ளி உள்வட்டம் சிகரமாகனப்பள்ளி கிராம சமுதாய கூட வளாகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி அரசின் திட்டங்கள் மூலம் பயன்பெறும் வகையில் பொதுமக்கள் வசிக்கும் இருப்பிடத்திற்கு அருகிலேயே கோரிக்கை மனுக்கள் பெறுதல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் குறித்து துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கம் அளிக்கும் வகையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாதந்தோறும் நடத்தப்படுகிறது. இம்முகாமில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு தகுதியான மனுக்களுக்கு 30 நாட்களில் தீர்வு காணப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வழித்தட நீட்டிப்பு மற்றும் புதிய வழித்தடங்களில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுடன் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்து வசதி செய்து தர கோரிக்கை வைத்துள்ளதை அடுத்து பேருந்துகள் இயக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதேபோல் பல்வேறு இடங்களில் பள்ளி குழந்தைகள் காலையில் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்லவும், மாலை வீடு திரும்பவும் பேருந்து வசதிகள் அமைத்து தரப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் பேருந்து வசதிகள் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சூளகிரி வேப்பனப்பள்ளி பகுதிகளில் 2005ஆம் ஆண்டுக்கு முன்பு முதல் வன நிலங்களில் குடியிருக்கும் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதோருக்கு தமிழ்நாடு வனச்சட்டத்தின் கீழ் வன உரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1950இல் குடியிருந்தால் தான் வன உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வனத்துறையிடம் ஆலோசனை செய்து இதற்கான தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இப்பகுதிகளில் உள்ள 85,000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தனி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கிருஷ்ணன், மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதாராணி, மாற்றுத்திறனாளி நல அலுவலர் முருகேசன், வேளாண் பொறியியல் துறை செயற் பொறியாளர் நிர்மலதா, வேளாண் துணை இணை இயக்குனர் உமா, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் குணவதி, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சுமதி, கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் மகேந்திரன், வட்டாட்சியர் ராஜலட்சுமி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாவித்ரி, விவேகானந்தன் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.